ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இவங்க தான் ஓனர். நான் தான் ஓனர். ஆமாம், ஆக்சுவலா நம்ம போதும், நான் தான் பேசுகிறேன். நீங்க என்ன பேசதானே கூப்பிட்ட. பேச சொல்லும் போது பேசல அவங்க, அதனால நான் பேசுகிறேன். எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு 2 நாளா. நான் பேசினாலே இந்த ஃபோன் கர்மம் வேற வந்துடும். இதே பொழப்பு. நான் பேசக்கூடாது, வீடியோவில் வந்து பேசக்கூடாது கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நினைக்கிறாங்க, இந்த பக்கம். ஓகே. ஆக்சுவலா நம்ம வீடியோ போட்டு 3 days ஆகுது. 2 days வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு. என்கொயரிஸ் நிறைய பேர் வந்து பண்ணிருக்கீங்க. பேசுங்க, நீங்க பேச சொல்லிட்டு இப்ப என்ன பேசும்போது நான் குறுக்க பேசலாம். சரி, நீங்க பேசுங்க, நான் ஒளிஞ்சிக்கிறேன். ஆஃபர்ஸ் வந்து கொடுத்ததுனால நிறைய பேர் வந்து ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கான பேக்கிங் வேலையும் போயிட்டு இருக்கு. வர வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஆஃபர் வந்து இன்னையோட முடியுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் வரைக்கும் தான் ஆடி போயிடுங்க. ஆடி இன்னைக்கு ஆடியே போயிடுது. அதனால நீங்கள் ஆடி போக வேணாம். இன்னைக்கு புக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆர்டர்ஸை நாளைக்கு நாளன்னைக்குள்ள உங்கள் வீட்டுக்கு வந்து வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஆஃபர் வந்து இன்னும் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த ஆஃபர் இன்னும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு. நீ எக்ஸ்டெண்ட் பண்றேன்னு சொன்னா அப்புறம் ஆர்டர் பண்ண மாட்டாங்க. நீங்க கமெண்ட் பண்ணாதான் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன். ஒருத்தர் 2 பேர் தான் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் ஒரு 50 பேராச்சும் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். என்னன்னு கமெண்ட் பண்ணலாம், எதனா ஒண்ணு கமெண்ட் பண்ணுங்க. சரி, என்னன்னு கமெண்ட் இல்ல. ஆக்சுவலா என்னன்னா அவர் வந்து கேட்டாரு, ஆஃபர் இன்னைக்கு முடிச்சிடலாமா இல்ல எக்ஸ்டெண்ட் பண்ணலாமான்ட்டு. நான் சொன்னேன் இல்ல, கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி எல்லாருமே ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டாங்க, என்கொயரி பண்ணவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க. யோசிச்சுட்டே இருக்கிறவங்களுக்கு எதுக்கு நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதனால எவ்வளவு பேர் வந்து ஆர்வமா இருக்கீங்க இது வேணும்ட்டு. அதனால வந்து 50-60 பேர் என்கொயரில இருக்காங்க. அவங்க எல்லாம் ஆர்டர் பண்ணணும்ல. அவங்க ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா அவங்க கமெண்ட்ல வந்து என்கொயரியில மட்டும் வந்து பண்ணா பத்தாது. கமெண்ட்ல வந்து ஆஃபர் அப்படின்னு சொல்லி போடுங்க. மறுபடியும் ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு வந்து நான் யோசிக்கிறேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஆஃபர் கண்டிப்பா வேணும், இல்லை நான் இந்த மாசம் பேமெண்ட் வந்து இன்னும் பண்ண முடியல, இல்லை எனக்கு சேலரி வரல, இன்னும் கொஞ்சம் 2 நாள் ஆகும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா ஆஃபர் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க. 50 கமெண்ட்டுக்கு மேல ஆஃபர்னு வந்தா மட்டும் தான். ஒரு நிமிஷம். சம்பளம் எல்லாம் வாங்கி 17 தேதி ஆகுது, இன்னும் சம்பளம் வாங்கல. அதெல்லாம் தான் ரீசனா சொல்லுவாங்க, இன்னும் சம்பளம் போடல எங்க கம்பெனில அப்படின்னு சொல்றாங்க. எங்க கம்பெனில எல்லாம் நாங்க 10ஆம் தேதி சொல்றாங்க, 1ஆம் தேதி கூட சம்பளம் உங்களுக்கு வாங்கிக்கிறாங்க. இரு நான் சொல்லிடுறேன் கண்டிஷன் என்னன்னு சொல்றேன். ஆஃபர் ஆர்டர் போட முடியாது அது சொல்லுவாங்க. கண்டிஷன்லாம் எங்களுக்கு வராது. 50 கமெண்ட்டுக்கு மேல ஆஃபர்னு கமெண்ட் வந்தா மட்டும் தான் ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றது சார். அடுத்த வாரம் நிறைய வேலை இருக்கு. எங்க வீட்டுல பெரிய ஒரு ஃபங்க்ஷன் ஒண்ணு இருக்கு. என்ன ஃபங்க்ஷன் தெரிஞ்சா அதுவும் கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கான எக்ஸ்டென்ஷன்லாம் வந்து கொடுக்க மாட்டோம். நீங்க கமெண்ட் பண்ணாலும் பண்ணலனாலும்